ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 5 ஆண்ட்ராய்டு கேமை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 கேமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிராஃபிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸை டார்கெட்டாக வைக்கிறேன். 1000 லைக்ஸ் வருதா அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேம்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ரக்பி நேஷன் 19. ஸோ ரக்பி கேம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ஷோஸ் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ இந்த கேமை தான் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கேமோட கிராஃபிக்ஸ் அதுக்கப்புறமா கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. கம்மி எம்பிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேம் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கேமை எல்லாருமே டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் கேம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து இதையும் நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா Overdrive 2. இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏர்லி ஆக்சஸாக இந்த கேமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேமையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆப்போசிட்டில் வர எல்லா எனிமிஸையும் வந்து நம்ம கில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய லெவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான வெப்பன்ஸ் அதுக்கப்புறமா அப்கிரேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான கேம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேஜ் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு லெவல் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளான கண்ட்ரோல் தான். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கேமோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து Overdrive அப்படின்ற பேரில் இருக்கும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா Overdrive 2 அப்படின்ற பேரில் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் வில்லன் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதையும் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஷேடோ ஃபைட் கேம் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த கேம் பிடிச்சிருந்தா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவதாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் மேஜிக். இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் கிராஃபிக்ஸ். ஸோ இதோட கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து டேப் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரியில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கேமையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கேரக்டர் வச்சுருப்போம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எனிமி எல்லாருமே இருப்பாங்க. அதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து டேப் பண்ணுறது மூலிமா அந்த எனிமிஸை வந்து நம்ம கில் பண்ணணும். ஒரு லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் ஃபைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான கேம் தான். பட் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வந்து கேம் ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேம் தான். ஃபஸ்ட்டு சொன்ன 2 கேமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் கூட ப்ளே பண்ணிக்கலாம். பட் இந்த கேமை வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் மட்டும்தான் உங்களால் விளையாட முடியும். ஸோ இந்த கேமையும் வந்து டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம 4வதாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ் டங்கன். இந்த கேமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கேம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாமுராய் கேம்ஸ் தான் இந்த வீடியோவில் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு லெவல்லையும் வர எல்லா எனிமிஸையும் வந்து நம்ம கில் பண்ணிட்டு போகணும். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்பவே ஒரு சூப்பரான கேம். இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி ஸ்பெஷல் பவர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்கணும். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான கேம். இதில் பார்த்தீங்கன்னா மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி தான் ஒரு லெவலாக உங்களால் வந்து போக முடியும். நீங்கள் போகிற ஒரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான எனிமீஸ் வருவாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் கில் பண்ணணும். கண்டிப்பாக இந்த கேம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த காட் ஆஃப் வார் இந்த மாதிரி கேம்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த ஸ்டைலில் தான் இந்த கேமையும் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேமையும் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேம். அதனால தான் இதை நான் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து ஒரு லேடி மாட்டிப்பாங்க. அந்த சமயத்தில் சுனாமி வந்து அந்த ஆஃபீஸையே ஃபுல்லாக அட்டாக் பண்ணிவிடும். ஸோ அந்த ஆஃபீஸ்லேருந்து இவங்க எப்படி எஸ்கேப் ஆகி வெளியில் வராங்க அப்படின்றத இந்த கேமோட கான்செப்ட். ரொம்பவே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பசில் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த பசில் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆஃபீஸ்லேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த கேம் பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த கேமை வந்து முடிஞ்ச அளவுக்கு கேம் பிளே வைஸ் நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த 5 கேமில் உங்களுக்கு எந்த கேம் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சம்மந்தமான கேள்விகளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம டெக்கிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் எஃபர்ட் எடுத்து இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் யூ கைஸ்.